நமக்குள்ள யார் இருக்கிறா? நமக்குள்ள உலகம் இருக்கிறதா அல்லது தேவன் இருக்கிறாரா? தேவன் இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும்? இந்த வேத புஸ்தகத்தில் மிகவும் முக்கியமான எல்லா வசனங்களும் முக்கியமான வசனங்கள் தான். ஆனால் அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சதான ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பவுல் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். அந்த இடத்துல பவுல் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். அதை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். இந்த இடத்துல பவுல் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். என்ன அவர் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாரா? நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு தகுதியுள்ளவனாகும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ நம்முடைய வாஞ்சை எதுவாக இருக்கிறது? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கறது மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை பார்க்க வேண்டும். இது இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. ரோமர் 8 அந்த எல்லா வசனங்களுமே ரொம்ப முக்கியமான வசனங்கள் தான். அதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வசனம் 11ஆவது வசனம். ரோமர் 8:11. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம், மெதுவாக வாசிக்க போகிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். யாரை எழுப்பினவர்? இயேசுவை மரித்தோரிலிருந்து செத்துப்போன இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் உடைய ஆவி எங்கே வாசமாக இருக்குது? உங்களில் வாசமாக இருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். புரியுதா? செத்துப்போன இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் உங்களுடைய சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை, அழிவுக்கு ஏதுவான உங்களுடைய குடும்பத்தை, அழிவுக்கு ஏதுவான உங்களுடைய சந்ததியை உயிர்ப்பிப்பதற்கு என்னவா இருக்கிறாரா? போதுமானவராக இருக்கிறார். இப்போது இந்த அழிவுக்குரிய இந்த சரீரத்திலிருந்து நமக்கு ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய பலனை, குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை மாற்ற, சந்ததியின் மேல் இருக்கிற சாபத்தை நீக்குவதற்கு ஒருவர் உண்டு. அவர் யார் என்றால், மரித்து போய் கல்லறையிலே வைக்கப்பட்டு 3ஆம் நாள் அவரை உயிரோடு எழுப்பினதான பரிசுத்த ஆவியானவர் எங்கே வாசமாக இருக்கிறார்? உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை, அழிவுக்கு நேராக இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை உயிர்ப்பிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறோன்ற மாதிரி
இந்த வெளியேற பெற்ற இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? சாவுக்கு எதுவான என்னுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபத்தை நீக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்முடைய மத்தியில் ஒரு வித்தியாசமான முறையில் செயல்பட போகிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது. இப்போ நம்ம இந்த காலை வேளையில் ஜெபிக்க போகிறோம். நமக்கு என்ன ஆசை வேணும்? ஆண்டவரே, அந்த உயிர் தெழுதலின் வல்லமையை பவுல் பார்த்து வாஞ்சித்தது போல நானும் வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஆண்டவரே, அந்த உயிர் தெழுத வல்லமையை நானும் பார்க்கணும், இந்த நாளில் பார்க்கணும், இந்த ஆராதனையில் பார்க்கணும், இந்த வேளையில் நான் பார்க்கணும். அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் சரீரத்துக்குள்ளே அது கடந்து வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறவங்க ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, உங்களுடைய பலத்த வல்லமை எனக்குள்ளாக வேணும், அதை நான் பார்க்கணும். எனக்கு வேறு ஒரு ஆசையும் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தை பார்க்கணும், இந்த பணத்தை பார்க்கணும், செல்வத்தை பார்க்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு இல்லை, ஆசை இல்லை. என்னுடைய ஆசை எல்லாம் உங்களுடைய உயிர் தெழுந்ததான வல்லமையை நான் பார்க்கணும். இயேசுவை உயிரோடு எழுப்பினதான பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே இருப்பீரானால் சாவுக்கு எதுவான என்னுடைய சரீரத்தை நீங்கள் உயிர்ப்பிக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. பலவீனப்பட்டிருக்கிற சரீரத்தில் இருக்கிறதான நீங்கள் சொல்லுங்கள், சாவுக்கு எதுவான என்னுடைய சரீரத்தை நீங்கள் உயிர்ப்பிப்பதற்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களை நான் நம்புகிறேன், உங்களை நான் அழைக்கிறேன். ஆவியானவரே, நீங்கள் இந்த நேரத்தில் எனக்குள்ளாக, எங்களுக்குள்ளாக, என் குடும்பத்துக்குள்ளாக, என் சந்ததிக்குள்ளாக, என் எதிர்காலத்துக்குள்ளாக, என் தொழிலுக்குள்ளாக உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் இயேசுகிட்ட சொல்லிடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களைய ஆண்டவரே, எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். எங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டுகிற காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற சாபத்துக்குரிய காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அவைகளெல்லாம் மாறணும்னா பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் செயல்பட்டால் போதும். நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க, ஆனால் இதுவரையில் நாங்கள் உணர முடியாதபடி இருந்துட்டோம். இந்த நாளில் ஆவியானவரை உண்மை நாங்கள் உணரும்படியாய் எங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய மன கண்களை திறந்தருளுவீராக, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக. உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உயிர் தெழுந்ததான வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில் இந்த நாளிலே ஆண்டவரே டாடி நீங்க செயல்படும்படி அவனை நாங்கள் அழைக்கிறோம். ரபா லரதிரா நசஹதுரா ரிதிரீனா சந்துரீனே மெரகவரலதிரானி ஆசியா. Glory to God. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிறதான தீமையான காரியங்களை உங்களால் பார்க்க முடியாதபடிக்கு உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டே இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்திற்கென்றே உங்களை பிரத்யேகமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கென்ற கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட வர முடியாதபடிக்கு உங்களிடத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிசாசு திசை திருப்பி அவனுடைய ஆட்களுக்கு அது கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதிலிருந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு உணர முடியாமல் இப்படி கண்கள் அடைக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறது. கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கண்களை கர்த்தர் இந்த நாளில் திறக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை திறங்க ஆண்டவரே. எனக்காக நீங்க நியமித்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரிதா ஆண்டவரே. அந்த பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அனுபவிக்க முடியாதபடிக்கு, சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எங்களுடைய எல்லைகளில் நீங்க எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்ததான எல்லா ஆசீர்வாதங்களையும் வெறுமையாக்குகிற பிசாசு எங்களுடைய இருதயத்திலிருந்து, எங்களுடைய குடும்பத்திலிருந்து வெறுமையாக்கி கொண்டு போயிருக்கிற ஆண்டவரே, எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா விதமான நன்மைகளும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், எல்லா விதமான சுகமும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி வரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியானவர், நீர் இந்த நாடிலே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிரியை செய்ய நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம்.
நமக்கென்று பிரத்யேகமாக தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே இருக்கிறத நம்மளால் உணர முடியல, பார்க்க முடியல. நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயுமே கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது பேபி காலையில் கூட கேட்டுட்டு இருந்தார், நட்சத்திரம்னா நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நம்ம நட்சத்திரத்தை 4 நட்சத்திரத்தை நம்பிக்கிட்டே இருந்தோமே, அதான் அது பிசாசினால் உண்டாக்கப்பட்ட நட்சத்திரம். தேவனால் உண்டாக்கப்பட்ட நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு. அதை பார்த்துட்டா நம்முடைய வாழ்க்கையே பிரகாசமாக மாறிடும். நம்ம இதுவரையிலும் அனுபவித்து வந்ததான நிந்தைகள் நீங்கும், பலவீனங்கள் மாறும். அப்போ அந்த வாஞ்சை ஒன்று நமக்கு வரணும். எனக்காக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற, எனக்காக நீங்கள் நியமித்திருக்கிற அந்த நட்சத்திரத்தை நான் பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். அந்த நட்சத்திரத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான், நம்மக்கிட்டேருந்து திருடிக்கிட்டு போயிட்டான். இப்போ நம்ம நிறைய பேர் நம்முடைய ஜாதகம் இதெல்லாம் கிழிச்சு போட்டோம். அதில் கேட்டால், இப்போ என்ன கேட்டால் உங்கள் நட்சத்திரம் என்னன்னு நிறைய பேர் சொல்லுவோம். என்னுடைய நட்சத்திரம் இது, அந்த நட்சத்திரத்தில் இதெல்லாம் வரும், அந்த நட்சத்திரத்தை நம்பி தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன், அதன்படி என் வாழ்க்கையில் நிறைய தீமைகள் தான் வந்தது, நன்மைகள் கொஞ்சமாக தான் வந்துச்சு, தீமை தான் நிறைய வந்திருக்குது அந்த நட்சத்திரத்தில். ஏன்னா அதை கணிச்சது யாருன்னா பிசாசும் அவனுடைய ஏஜென்ட்டுகளுமாகிய ஜோசியக்காரர்களும் குறி சொல்லுகிறவர்களும் உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு இத்தனை மணிக்கு இத்தனை இதில் நீங்கள் பிறந்ததுனால உங்களுக்கு இந்த நட்சத்திரம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை சொல்லி உங்களுக்கு எழுதி வைத்திருப்பாங்க. நீங்கள் அந்த நட்சத்திரத்தை நம்பி இதுவரையிலும் நீங்கள் ஏமாந்து போயிட்டே இருந்தீங்க. ஆனால் கர்த்தர் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது, நான் ஏற்கனவே இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு நட்சத்திரம் உண்டானுச்சு. அந்த நட்சத்திரம் தான் சாஸ்திரிகளை இயேசு பிறப்பதற்கு ஒரு இடத்திற்கு அவங்களை அழைத்து கொண்டு வந்தது. அப்போ இந்த நட்சத்திரம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கு வழிகாட்டும்படியாக இந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வழி தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், நம்ம அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் இந்த நட்சத்திரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் என்ன செய்யணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும், எந்த நேரத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை சரியான இடத்துக்கு வழிகாட்டும். அப்படி சாஸ்திரிகளை வழிகாட்டி கொண்டு வந்ததான நட்சத்திரம் கூட அந்த சாஸ்திரிகள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே தான் பிறந்திருக்கிறாரு, அவர் பிறக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்து பின்பற்றி வந்தோம், இப்போ நாங்கள் எங்கள் மூளையை பயன்படுத்தி ராஜா இந்த ஊரில் எங்கே இருப்பார் அப்படின்னா அரண்மனையில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைக்கு தேடி போயிட்டாங்க. அரண்மனையில் யார் இருக்கிறா? அரண்மனையில் எந்த ராஜா இருந்தார்? ஏரோது இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? உடனே அந்த பட்டணத்தில் அந்த ராஜா, அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கலக்கம் வந்துடுச்சு. ராஜாவுக்கு ஒரு கலக்கம், நான் ஏற்கனவே ராஜாவாக இருக்கிறேன், இன்னொரு ராஜா அது எப்படி பிறப்பார், அது என் ஊர்லேயே வந்து பிறந்திருக்கிறா மேலே அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரிங்கிட்ட தந்திரமாக கேட்குறாரு. அவரை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நானும் அவரை பார்க்குறேன். ஆனால் அவனுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம்னா, எனக்கு எதிராக கிளம்பி இருக்கிற இந்த ராஜாவை எப்படி நான் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த சாஸ்திரிகிட்ட கேட்குறான். சாஸ்திரிகள் அதை மாதிரி கேட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். பார்த்து மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. அந்த இடத்துல போய் இயேசுவை பார்த்து தொழுது கொண்டு ஆராதித்து அவருக்குரிய காரியங்கள் எல்லாம் காணிக்கைகளாக கொடுத்து அவங்க வந்தாங்க. சரி, இப்போது இயேசுவுக்கே ஒரு நட்சத்திரம் உண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும்
ஒரு நட்சத்திரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது என்ன புதுசாக இருக்குது அப்படி நீங்கள் நினைக்கலாம். அதுதான் உண்மை. ஆனால் அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியாதபடிக்கு அந்த நட்சத்திரத்தை உங்களை விட்டு திருடி கொண்டு போயிட்டான் ஒரு திருடன். யோவான் 10:10 பிசாசை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவது இல்லை. அதுக்கு தான் வந்தான். எதுக்கு வந்தான்? உங்களுடைய நட்சத்திரத்தை திருடிக்கிட்டு போயிடணும். உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை நீங்கள் அறியக்கூடாது. உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் வழி தவறி வேறு இடத்துக்கு போகணும். நாம் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறவளாக கர்த்தர் என்னை உருவாக்கி வச்சுருக்கிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன்? மற்ற இடத்துல போய் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். உங்களை கடனுக்குள்ளே கொண்டு போகணுன்னு சொல்லி உங்களுக்கு இருந்த நட்சத்திரத்தை பிசாசு திருடிக்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த திருடனை கண்டுபிடிச்சி அவன் கையில் இருக்கிற உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் இந்த நாளில் பிடுங்கும்படியாகவே இந்த நாளில் நாம் இந்த செய்தியை கேட்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் தேவனை குறித்து ஒரு பேர் இருக்கு. அவர் பேர் அடோனாய். அடோனாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் என்று சொல்லி அர்த்தம். எபிரேய மொழியில் அடோனாய் அப்படின்னா தேவன். இந்த தேவன் வேதத்தில் நிறைய பேருடைய இப்படியுடைய நட்சத்திரங்களை இழந்து போய் அனாதைகளாக அலைந்து கொண்டிருந்ததான அநேகருடைய நட்சத்திரத்தை திரும்பவும் அவர்களுக்கு கிடைக்க செய்து அவர்களை குறித்து வைத்திருந்ததான உன்னத இடத்துல அவளை கொண்டு போய் நிறுத்தினார். அப்படி நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். எஸ்தர் அப்படின்ற ஒரு புஸ்தகம். எஸ்தர்னால் என்ன சொல்லி அர்த்தம் தெரியுங்களா? நட்சத்திரம் என்று சொல்லி அர்த்தம். எஸ்தர்னா நட்சத்திரம் என்று சொல்லி அர்த்தம். இவங்க அம்மா அப்பா பிறக்கும் பொழுதே இவளுக்கு நட்சத்திரம் என்று தான் பேர் வச்சுருந்துருக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு தெரியல. அவங்க அம்மா அப்பாவை இழந்துட்டா. அதனால் அவளுடைய சிறிய தகப்பன சித்தப்பா கிட்ட வளர்க்கப்படுறான் மொர்தேக்காய். மொர்தேக்காய் கிட்ட வளர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு? அவளை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு அவரை வளர்த்து கொண்டு வராரு. அதுக்கு நடுவில் நமக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய தெரியும். அகாஸ்வேரு ராஜா இருக்கிறாரு அந்த ஊரில். அவருக்கு மனைவியாக இருந்ததான அந்த அரசனுடைய புருஷனுடைய கட்டளைகளுக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததுனால அவளுடைய ராஜ ஸ்திரீயினுடைய அவளுடைய அந்த தகுதியை நீக்கிட்டு வேற ஒரு பெண்ணை தேடும்படியாக அவங்க எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அழகான பெண்களை எல்லாம் கொண்டு வந்து சூசான் அரண்மனையில் கொண்டு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த சூசான் அரண்மனையில் இருக்கிற எல்லார் பெண்களுக்கும் கவனிப்பதற்காக ஒரு மனிதனை நியமித்து அவருடைய கையில் இந்த பெண்களை ஒப்பு கொடுத்து அந்த ராஜாவை போய் சேருற நாள் வரையிலும் இவங்க என்ன பண்ணணும்னா தங்களுடைய சுத்திகரிப்புக்காக தங்களை சுத்தப்படுத்த முடியாது. ராஜாவை பார்க்கணும் இல்லையா? அதனால் அவங்கள டெய்லி சுத்திகரிப்புக்காக அவங்களுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் பொருட்கள் எல்லாத்தையும் அந்த மனிதன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது அதில் ஆயத்தப்பட்டதான பெண்கள் ஒவ்வொருவராக ராஜா ஒரு நாளைக்கு கூப்பிடுவார். ஒரு பெண்ணை கூப்பிடுவார். அவள் போவாள். ராத்திரி அவளோடு இருந்துட்டு மறுபடியும் அவள் திருப்பி அந்த வளத்தை மாடத்துக்கு அவள் திரும்பி வந்துடணும். அதுக்கப்புறம் ராஜா பேர் சொல்லி கூப்பிட்டாதான் மறுபடியும் அந்த பொண்ணு போகணுமே ஒழிய இல்லைன்னா அவள் வாழ்க்கைக்கு முழுசும் போகவே கூடாது. இப்படி ஒரு சட்டம் அந்த தேசத்தில் இருந்தது. அதில் எல்லா பெண்களும் வரிசையாக போயிட்டு இருந்தாங்க. அதில் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் என்ற அர்த்தமுள்ள இந்த எஸ்தர் இவள் ராஜாவினால் அழைக்கப்படுறாள். ராஜாவுடைய கண்களில் இவளுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஒன்று கிடைக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு? ராஜா அந்த வஸ்தியினுடைய தலையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கிரீடத்தை எஸ்தருடைய தலையில் வைக்கிறார். இப்போ சாதாரணமாக இருந்ததான எஸ்தர் இவள் ராஜஸ்திரியாக மாறுகிறாள். பாருங்கள், இவளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு, என்ன முடியுமோ அப்படின்னு. ஆனால் கர்த்தர் அவளை சாதாரணமாக இருந்ததான அந்த பெண்ணை அந்த தேசத்துக்கு ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில் நீங்களும் அப்படி சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை ராஜாத்தியாய் மாற்றும்படியாகவே கர்த்தர் உங்களை இந்த நாளிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த ராஜ சமூகத்தில் ராஜாத்தியாய் அழைக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அந்த விருப்பத்தை கர்த்தர் இந்த நாளில் நிறைவேற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ராஜாவுடைய மனவாட்டியாய் மனைவியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் சபையில் வைத்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
சத்தியத்தை சொல்லி நம்மை சீர்படுத்துகிறார். நமக்குள் இருக்கிறதான அசுத்தமான காரியங்களை நம்மை விட்டு வெளியேற்றும்படியாக அந்த ராஜாவினுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை இதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடுகளுக்கு நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கலன்னா இதில் நம்ம தவறி விடுவோம். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி, கவனிங்க. தயவு செஞ்சு தூக்கம் வேண்டாம். தூக்கம் இருந்துச்சுன்னா போய் முகம் கழுவிட்டு வந்துடுங்க. நம்ம இந்த செய்திக்கு பின்னாடி ஒரு ஜெபத்தை பண்ண போகிறோம். நம்முடைய நட்சத்திரத்தை ஒருத்தன் திருடிக்கிட்டு போயிட்டான். எஸ்தருடைய நட்சத்திரத்தை திருடிட்டான். ஆனாலும் அந்த நட்சத்திரத்தை மறுபடியுமாக எஸ்தரை வந்து அடைய கர்த்தர் உதவி செய்தார். அதே தேவன் தான் இந்த நாளிலும் நாம் இழந்து போனதான, நம்மிடத்திலிருந்து திருடி போனதான அந்த நட்சத்திரத்தை நாம் பார்த்து அதை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. எஸ்தர் என்பதற்கு என்ன அர்த்தம்? நட்சத்திரம் என்று சொல்லி அர்த்தம். ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்கே தேவன் நட்சத்திரங்களை எதற்காக உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்போது தேவன் நட்சத்திரங்களை, சந்திரனை, சூரியனை எதற்காக உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவைகள் பூமியில் மேலே பிரகாசிக்கணும். 17ஆம் வசனம் பாருங்கள். அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கணும். 18ஆம் வசனம், பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். இவ்விதமாக தேவன் இருளையும் பகலையும் பிரிக்கவும் காலங்களை பிரிக்கவும் தேவன் உண்டாக்கினார். இவைகள் பூமிக்கு வெளிச்சம் உண்டாக்கவே உண்டாக்கப்பட்டது. அப்போ நட்சத்திரம் எதற்காக உண்டாக்கப்பட்டது? பூமியில் வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியாய். அந்த நட்சத்திரத்தை எதுக்கு உங்கள் குடும்பத்தில் வச்சிருக்கிறார் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களை நட்சத்திரமாக மாற்றி உங்களுடைய குடும்பத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இதை உணர முடியாதபடிக்கு நம்முடைய குடும்பம் இன்றைக்கு இருளில் இருக்கிறது. வெளிச்சமே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை, எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டம், எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பம். இதற்காக தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியாக, உங்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல பூமிக்கு வெளிச்சம் உண்டாக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்துக்கு எங்கே வெளிச்சம்? எங்கள் குடும்பத்திலே ஒரே இருட்டுமாக இருக்குது. எங்கே பண்ணுறோம், என்ன போகிறோன்னே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் உங்களை குழப்பத்திற்காக தேவன் உங்களை உருவாக்கலை. உங்களை ஒரு நட்சத்திரமாக கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்போ குழப்பம் இருப்பதற்கு காரணம் உங்களிடத்தில் இருந்ததான வெளிச்சத்தை, உங்களிடத்தில் இருந்ததான நட்சத்திரத்தை யாரோ ஒருவர் திருடிக்கிட்டு போயிட்டான். திருடிக்கிட்டு போனவன் யார் என்று நமக்கு தெரியும். அவன் கையிலிருந்து அதை எளிதாக பிடுங்குவதற்கு தேவன் நமக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த இழந்து போனதான அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு காலையில் ஒரு சகோதரர் ஒருத்தர் சுவிட்சர்லாந்திலேருந்து ஃபோன் பண்ணார். அவர் திருமணமாகி 5 மாதத்துலேயே பிரிஞ்சிட்டாங்களாம். இப்போ டைவர்ஸ் ஆகி 6 வருஷம் ஆகுது. எனக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்கல, ஒரு நல்ல ஒரு வீடு இல்லை, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்,
அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு காலையில் அவர் ஃபோன் பண்ணார். அப்போது அவருக்கென்று ஆண்டவர் நியமித்திருந்ததான அந்த நட்சத்திரத்தை அவரிடத்திலிருந்து திருடி சென்று போய் நல்ல பிரகாசமாக இருந்ததான அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு இருளை பிசாசு கட்டளையிட்டான். இப்போ இதற்காக எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு அந்த சகோதரர் கேட்டார். நான் சொன்னேன், நான் இப்போ சர்ச்சைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம், நான் நைட்டு உங்களுக்கு சில ப்ரேயர்ஸ்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்பரை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதே போல் தான் நிறைய பேர் நம்முடைய குடும்பத்தில், தேசத்தில், ஏன் நம்முடைய சபையிலேயே இருண்டு போனதான வீட்டிலையே இருக்கிறீங்க. அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் முயற்சியே எடுக்கலை. வெளியே வரத்துக்கு என்ன வழின்னு தெரியாமல் இருக்கிறோம். நிறைய ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அந்த ஜெபத்தில் எந்த விதமான பதிலுமே கிடைக்கல. அதனால் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. சோர்ந்து போயிருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நாளிலே உற்சாகப்படுத்துகிறபடியாய் இந்த நாளிலே உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இருண்டு போயிருக்கிற உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் ஏற்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இதே போல் தான் இஸ்ரவேல் தேசத்தில் கூட அவங்க இருந்த நாட்களில் அவங்க நிறைய காரியங்களை செய்தாங்க. தேவன் அவர்களுக்கு விலக்கி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான எல்லா காரியங்களையும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கர்த்தர் விலக்கினதான அந்த அந்நிய பெண்களை விவாகம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆன நேரத்தில் இயேசு அறியாமல் இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் திருமணம் பண்ணது அறியாமல் பண்ணியிருக்கீங்க. அதனால் இப்போ வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதான உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியையோ கர்த்தர் புதுப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தின்படி டைவர்ஸ் பண்ணுறது என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரர்களை இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்கள் நிறைய பேர் மேலே வீணாக அபாண்டமான இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், நிறைய காரியங்கள். நிறைய பேர் ஒருத்தர் பிரபலமான ஒரு ஊழியக்காரர், அவர் பிடிச்சி அவரை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அவர் செய்யாத குற்றமாக செஞ்ச குற்றமாக அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவரை பிடிச்சி சிறையில் போட்டிருக்கிறாங்க. இப்போ போன வாரத்தில் நடந்தது. அதனால் என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கு என்று இருந்ததான அந்த ஒரு பெயர், ஒரு மதிப்பு எல்லாமே மாறி போயிடுச்சு. இன்றைக்கி பிசாசு கடைசி நாட்களில் நம்முடைய பெயரை கெடுக்கணும், அது மூலமாக தேவனுடைய நாமத்திற்கு அவகீர்த்தி ஏற்படுத்தணும் என்று சொல்லி தான் நம்மளை உபயோகப்படுத்தணும்னு அவன் விரும்புகிறான். இந்த நாட்களில் நீங்களும் நானும் நாணமுள்ளவர்களாய் இருப்போமானால் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அவன் வைக்கிறதான கண்ணிகளிலும் வலைகளிலும் சிக்கிக்கொண்டு நாமளும் அடித்து போயிடுவோம், தேவனுடைய நாமத்துக்கும் அவகீர்த்தி உண்டாக்கலாம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை கொண்டு தேவனுடைய நாமத்துக்கு அவகீர்த்தி ஏற்படுத்தணும்னு அவன் நினைக்கிறான். கர்த்தர் அது ஒரு நாள் அப்படி விடவே மாட்டார். அவருக்கென்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய் தேவன் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காரியங்களை நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை நான் விவரமாக சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. அப்போது இந்த நாட்களில் பிசாசு நம்மளை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும்படியாக பிசாசு கிரியை செய்கிறான். இதை தான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். 27ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தில் அதை வாசிக்கலாமா? 27ஆம் சங்கீதம் 1வது வசனம் பாருங்கள். ம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நானுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே வாஞ்சிப்பேன். இப்போது
நம்ம ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது எதற்காக சங்கீதக்காரர் வர்றாருன்னா, ஆராய்ச்சி செய்யும்படியாய். எதை ஆராய்ச்சி செய்யணும்? யார் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்குது, இதை தான் நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் வரும்பொழுது கர்த்தருடைய நாமத்தை, வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவே அவர் வராராம். இப்போ நாமளும் இந்த நாட்களில் ஆலயத்துக்கு வரோம். ஆனால் நம்ம தேவனை ஆராயிறோமா, இல்லை மனிதர்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோமா? எனக்குள்ளே இருக்கிற குற்றத்தை நான் பார்க்கிறேனா, அல்லது மற்றவர்கள் மேலே இருக்கிற குற்றத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேனா? இவ்விதமான காரியங்களை பிசாசு இந்த நாட்களில் செய்ய மிகவும் வாஞ்சி உள்ளவனாய், விருப்பம் உள்ளவனாய் இருக்கிறான். அதுதான் நம்ம இந்த நாட்களில் நமக்குள்ளே இருக்கிற குறைகளை, குற்றங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாகவே தேவன் நமக்கு இந்த நாட்களில் சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை அவர் கொடுக்கிறார். இப்போ அந்த நாட்களில் இஸ்ரவேல் புத்திரருடைய மத்தியில் அவங்க தேவன் ராஜா இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கவுங்க மனதுக்கு விருப்பப்பட்டபடியெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை குறித்து அவர் சொல்கிறார் பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லிபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலை அவர்களை சோதிப்பதற்காக அவர்களை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாராம், விட்டிருந்தாராம். எதற்காக? சோதிப்பதற்காக. கர்த்தர் ஒருத்தரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையின்படி விழுந்து போயிடுறான். கர்த்தர் என்னை சோதிக்கிறார் என்று சொல்கிறான். கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கிறதுக்கு முன்பாக அவர் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு, உனக்கு சோதிப்பதற்காக சிலரை அனுபவிச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணணும், ஆனால் அவங்களோட எந்த விதமான தொடர்பையும் வைத்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் தெளிவாக சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், அந்த ரட்சிக்கப்பட்டதான நாம் ரட்சிக்கப்படாதவர்களோடு தான் நமக்கு நிறைய நேரத்தில் தொடர்புகள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுது. தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறதே இல்லை. உலக மனுஷங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அதன்படி தான் நீங்களும் நானும் நடக்கிறோம். அங்கே தான் நம்முடைய நட்சத்திரம் திருடப்பட்டு போய் விடுகிறது. நம்முடைய நட்சத்திரத்தை எப்படி இழந்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் விளக்கினதான அந்த ஜனங்களை நமக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவங்க நடந்த வழியில் அவங்களுடைய காரியங்களில் நீங்களும் நானும் பின்பற்றும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை அவன் திருடி கொண்டு போய் விடுகிறான். இதுதான் நட்சத்திரத்தை திருடினதான திருடனுடைய வரலாறாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத இடங்கள், தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத சாகவாசங்கள், இதெல்லாம் எது என்று சொல்லி நம்ம பார்த்து அவளை வெளியேற்றும் பொழுது நம்மிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான நட்சத்திரம் மறுபடியுமாய் நம்மை வந்து சேரும். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை பார்க்கும்படியாய் வாஞ்சியோடு போன அந்த சாஸ்திரிகள் தாங்கள் செய்த தவறினால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தேசத்தில் ராஜாவுடைய அரண்மனைக்கே போயிட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா, நல்லா இருந்ததான அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்து நிறைய குழந்தைங்களெல்லாம் சாகடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி. தேவன் விதமாக அவர் திட்டம் பண்ணி வைத்திருந்ததை அவர் ஏற்கனவே எழுதி தீர்க்கதரிசனமாக கர்த்தர் எழுதி வைத்திருந்தார். அதை உணர முடியாத அந்த ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்கரமாகிட்டாங்க. அதனால் நிறைய பிள்ளைகள் அந்த நாட்களிலே கொல்லப்பட்டாங்க. அப்போ பிள்ளைகளை கொள்ளுவதற்காக தேவன் இந்த உலகத்துக்கு வரல. மரித்து போனதான நம்மை உயிரோடு எழுப்பும்படியாகவே கர்த்தர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நம்ம இடத்துலேருந்து திருடி செல்லப்பட்டதான அந்த நட்சத்திரம் அது எந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்போது எல்லாருக்குமே நட்சத்திரம்னு இல்லை, ஒரு சிலருடைய மேலே ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அலையும் நட்சத்திரம். நீங்களும் நானும் ஆசீர்வாதத்திற்கென்று நட்சத்திரமாக இருக்கிறோம்.
இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காணும்படியாய், தொலைந்து போனவர்களை வழி நடத்தும்படியாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் நட்சத்திரமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அலையும் நட்சத்திரங்களாக ஒரு சிலரை நியமித்திருக்கிறார். யூதாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம் பாருங்க. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யூதா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இல்லையா? 13ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கலாமா? தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒளி கொடாத இவர்கள் வேறே விதமான ஒளி தருபவர்களாய் இருப்பார்கள். அப்போ பாருங்க, நமக்கு ஒளி தரும்படியாய் கர்த்தர் நம்மை நட்சத்திரங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலேயே நமக்கு நெருக்கமானவங்களே நட்சத்திரங்களாக இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்களாம்? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ உங்களுடைய உறவுக்காரர்களை நீங்கள் ஒருவேளை நட்சத்திரமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிலர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அலைகிற நட்சத்திரங்களாக அவங்கள கர்த்தர் தெரிந்து வைத்திருப்போம். முன்கூட்டியே இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை முன்கூட்டியே ஆண்டவர் தமக்கென்று உங்களை தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து உங்கள் மேலே தம்முடைய இரத்தத்தை தெளித்து உங்களுக்கு விடுதலையாக்கி உங்கள் நெற்றியில் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். அதனால் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால ஏற்ற காலத்தில் அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார். இப்போ இதிலேயே நிறைய பேர் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல நம்முடைய மத்தியிலும் இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்திலும் இருக்கிறாங்க. இவங்களுக்கென்று கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரா? காரிருளை வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம கூடவே விசுவாசிகளை போலவே இருக்கலாம், நம்ம கூடவே திருவிருந்த ஆராதனையும் கலந்து கொள்ளலாம், நம்ம கூடவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், சாட்சி சொல்லலாம். இதுக்கு தான் நமக்கு தேவை பகுத்தறியக்கூடிய வரம் தேவை. தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பகுத்தறியக்கூடிய வரத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. ஏன்னா அவங்க மார்க்கம் தப்பி அலைகிறதான நட்சத்திரங்களாக பிசாசு அவர்களை தெரிந்து வைத்திருக்கிறான். அதுக்கு மத்தியில் நாமளும் ஒரு நாளில் மார்க்கம் தப்பி தான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவருடைய வெளியேற பெற்ற கிருபையினாலே உங்களை நட்சத்திரங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த இந்த நட்சத்திரமாக இருக்கிறதான நாம் மார்க்கம் தப்பி அலைகிறதான நட்சத்திரங்களோடு உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்போ உறவோ இருக்கக்கூடாது. அவங்க உங்களோடு இருப்பார்களானால் அவங்க உங்கள் குடும்பத்தை சீரழிச்சிடுவாங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். உங்கள் கூடவே இருப்பாங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளாரையே இருப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய கணவனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளையாக கூட இருக்கலாம். ஆவியானவர் சொல்லும்படியாக என்னை ஏவுகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளாரையே அலைகிற மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் உண்டு. அவங்க வார்த்தையை கேட்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை சமாதானத்தை இழந்து நீங்களும் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பீங்க. அலைந்து திரிகிறவர்களாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது எல்லாருமே நட்சத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்திலேயே அலைந்து திரிகிறதான நட்சத்திரங்களும் இருக்கிறார்கள். இவங்களை நீங்கள் பின்பற்றி போவீர்களானால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத கண்ணீர், தேவையில்லாத மன அழுத்தம், மன பாரம் இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உண்டாகும். காரணம், உங்களை நடத்துகிறவர் யார்? நீங்கள் யார் வார்த்தையை கேட்டு நீங்கள் நடக்கிறீங்க? யாக்கோபின் நட்சத்திரமாகிய தேவனை பார்த்து நீங்கள் நடக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறீங்களா? இல்லைனா மார்க்கம் தப்பி அலைகிறதான நட்சத்திரங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஏன் தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்,
நல்ல காரியம் நடக்கும் என்று நினைக்கிறோம், ஆனால் நடக்காது. அவங்களே நம்மளை மார்க்கம் தப்பி அலைய வைக்கக்கூடிய நட்சத்திரங்களாக மாறிவிடுகிறார்கள். கர்த்தர் நம்மோடு தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பணம் வீணாக செலவாயிடும், உங்களுடைய நேரம் வீணாக செலவாயிடும். உங்களோட தொடர்பு வைத்துக் கொள்கிறவர்கள் வீணாக அலைய வைப்பாங்க உங்களை. காரணம் இல்லாமல் நாமளும் அவங்க கூட சேர்ந்துட்டு அலைவோம். மார்க்கம் தப்பி அலைகிறதான நட்சத்திரங்கள். ஆனால் கர்த்தர் நம்மை நட்சத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இருண்டு போயிருக்கிற உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இருள் இன்னும் நீங்கவே இல்லை, இன்னும் வெளிச்சம் உண்டாகவே இல்லை. காரணம், நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக இன்னும் மாறவே இல்லை. தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறதே இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்குறதே இல்லை. உங்களுடைய இஷ்டத்திற்கு, உங்களுடைய விருப்பத்திற்கு நீங்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நீங்களும் நானும் நடக்கிறோம். அதனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த நிமிடம் வரையிலும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. இருந்து தப்பிக்கொள்வதற்கு நமக்கு நிச்சயமாகவே பகுத்தறியக்கூடிய வரம் நமக்கு தேவை. தேவன் ஞானத்தை கொடுக்கக்கூடியதான தேவன். இந்த நட்சத்திரம் நமக்கு வழியை காண்பிக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது தொலைந்து போனவர்களுக்கு வழியை காட்டும். இது தனக்கு தானே பிரகாசித்தாலும் மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் நட்சத்திரமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம இந்த நாளிலே மற்றவங்களுக்கு வழிகாட்டுறோமா, இல்லைன்னா நல்ல வழியில் செல்கிறவங்கள நம்ம தீமையான வழிகளுக்குள்ளே நடத்திக்கிட்டே இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்களேன். உங்களை பார்த்தா நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் தேவனுக்கு பிரியமான வழிகளிலே மற்றவங்களை நடத்தும் பொழுது நீங்கள் நல்ல நட்சத்திரமாக இருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்களை நம்பி வந்திருக்கிறவங்களையும் நீங்கள் ஏமாற்றி அவங்களையும் வீணாக அலைய வைக்கக்கூடிய அலையக்கூடிய அந்த நட்சத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். இதற்கு மிகுந்த சிறந்த உதாரணமாக நம்ம ஒருத்தரை வாசிக்கலாம் பாருங்களேன். அவர் பேர் ஆமான். இந்த ஆமான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு பார்க்கிறதான நன்மைகளை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு மேகமூட்டம் போல, ஒரு பனி மூட்டம் போல நமக்கு முன்பாக வந்து நின்றுடுவார். அலையும் நட்சத்திரம் அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் பண்ணுறாரு. இதுதான் அலையும் நட்சத்திரத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தையே அழிக்கணும்னா அந்த ஒரு அலையும் நட்சத்திரம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய உறவுக்குழுக்குள்ளே, உங்களுடைய தொடர்புகளுக்குள்ளே ஒரு அலையும் நட்சத்திரம் ஒன்று இருக்குமானால் அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து போய்விடும். அதனால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் மறைஞ்சிருக்கிறதான அலையக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியேற்றும்படியாக நான் இப்படி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இல்லைன்னா அது நம்மளை அலைய வச்சுக்கிட்டே இருக்கும். நம்முடைய நேரத்தை வீணாக செலவு பண்ணிக்கிட்டே வச்சுட்ருக்கோம். பணத்தை வீணாக செலவு பண்ண வச்சிடும். முன்னேற்றம் இருப்பது போல தெரியும், ஆனால் முன்னேற்றம் இருக்காது. கிடைக்கிறது போல் இருக்கும், ஆனால் கிடைக்காது. நிறைய பேர் கனவுல சாப்பிட்றது மாதிரி கனவு கண்டாலும் முழிச்சு பார்த்தா பசியாக இருக்குமா. நிறைய பேர் தண்ணி குடித்தது போல் கனவு கண்டுவாங்களாம், முழிச்சு பார்த்தா தாகத்தோடு இருப்பாங்களாம். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறவங்க உங்களை நல்ல வழியில் நடத்துகிற மாதிரி தான் உங்களை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் நல்ல பாதையில் செல்கிறோன்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் முடிவில் அது ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. இதனால் என்ன ஆகும்னா நம்முடைய வாழ்க்கையில் மன அழுத்தம் உண்டாகும், கோபம் உண்டாகும், எரிச்சல் ஏற்படும், ஆத்திரம் ஏற்படும், தனிமை உணர்வு ஏற்படும், துக்கம் ஏற்படும், துயரம் ஏற்படும். நிறைய பேர் இந்த துக்கத்தில் வெளியே வர முடியாதபடி வழி தெரியாமல் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கூட செத்து போயிடுவாங்க. ஏன் என் வாழ்க்கையில் இப்படியே நடக்குது, இந்த தனிமை உணர்வு எனக்கு நீங்கவே மாட்டேனது, எவ்வளோ முயற்சி எடுக்கிறேனே, எத்தனையோ காரியங்களை போய் பார்த்தேனே, ஆனால் பார்த்தவங்க உங்களை கூட்டிகிட்டு போனவங்க யாருன்னா அலையும் நட்சத்திரங்களை போல் இருக்கிறவர்கள். அவங்க ஒரு நாள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. நீங்கள் வீணாக அவங்களோட போய் அலைஞ்சி உங்களுக்குள்ள ஒரு விரக்தி ஏற்பட்டது. முடிவில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா தற்கொலை பண்ணி செத்து போயிடுவீங்க. இதுதான்
உங்களுக்கென்று பிசாசினாலே நியமிக்கப்பட்டிருக்கிற திட்டமாக இருக்கிறது. ஒரு தற்கொலையின் ஆவி ஒன்று சபைக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து வெளியேற்றும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதிலேயே அப்படி இருப்பீர்களானால் உங்களுக்கு ஏற்படுகிற விரக்தி நிமித்தமாக நீங்களே யாரும் உங்களை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உங்களை அழித்து கொண்டு விடுவீர்கள். ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அலைகிற நட்சத்திரத்தை போல இருக்கிறவர்கள் யார்? அது யாராக இருந்தாலும் அவங்களை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேற்றும்படியாக நான் இப்பொழுது தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லைங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கங்க, ரொம்ப என்னோட பழக்கமானவங்கங்க, எங்கள் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க, அந்த முக்கியமான ஆள் தான். ஆனால் அவன் எங்கேருந்து வரான் தெரியுங்களா? அலையும் நட்சத்திரமாக சாத்தானுடைய அந்த இடத்திலிருந்து உங்களுக்கென்று பிரத்யேகமாக சாத்தானால் உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிற அலையும் நட்சத்திரமான அவரை நீங்கள் வெளியேற்றலைன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நட்சத்திரமும் எந்த பிரயோஜனமும் படவே படாது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறவே மாறாது. இன்னொரு அலையும் நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்குறோம். இவர் தான் காயின். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து தேவன் அவனை பார்த்து, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்திருக்கிற இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். பாருங்கள், இந்த அலைகிறதான அந்த நட்சத்திரம், இவர் பேர் காயின். ஒரே குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க. சகோதரனோட ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி பேசி தோட்டத்தில் அவனை தனியாக இருக்கும் பொழுது அவனை கொலை பண்ணிடுறான். ஆனால் கர்த்தர் அதையும் கவனித்து பார்க்கிறார். நம்ம பாவம் செய்வோமானால், அலையும் நட்சத்திரம் ஒன்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்குமானால், பிசாசு வேற எங்கில்லை, அது உங்களுடைய வாசற்படியிலேயே இருக்கும், உங்களுடைய குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளாகவே இருக்கும். அது உங்களை அழிக்காமல் அது போவாது. உங்களை அழித்து தீர வேண்டும் என்று சொல்லி அந்த கங்கணம் கட்டி கொண்டு உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே அது இருக்குது. நீங்கள் அதை புரியாமல் அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகி அவங்க சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களையும் வீணான அலைச்சலுக்குள்ளாக கொண்டு வந்துடும், கொலை செஞ்சிடும். அப்புறம் ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே அப்படின்னா, அவனை எனக்கு எங்கே போனான்னு என்ன தெரியாது, என் சகோதரனுக்கு நான் என்ன வாட்ச்மேனா அப்படின்றாரு. ஆனால் இவர் தான் கொலை பண்ணார். அவருடைய ரத்தம் பூமியிலிருந்து பேசுகிற ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கலாம். நமக்காக பேசக்கூடிய விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அதனால் ரத்தம் என்பது அது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு பொருள். ஆவி மண்டலத்தில் பிசாசினாலே உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு பணமாக இருக்கிறது ரத்தம். இதனால தான் நம்ம இந்த பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை சாப்பிட்டதுனால நமக்குள்ளே வந்ததான தாக்கங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஆவி மண்டலத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ரூபா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் இரத்த ஓட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாத்தையும் தடை செய்திடும். உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அது வேறு பக்கமாக திசை திருப்பி போயிட்டே இருக்கும். இதை அறியாதபடிக்கு இன்றைக்கி நிறைய பேர் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஆனால் இதை நமக்கு இந்த நாட்களிலே தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அலைகிற நட்சத்திரமாகிய காயினை உங்களை விட்டு நீங்கள் வெளியேற்றும்படியாக கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதற்காக தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
16ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார். இதெல்லாமே அலைகிறதான நட்சத்திரத்துக்கிட்ட இந்த குணாதிசயங்கள் இருக்கும். நீங்கள் அவங்கள எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அலைகிறதான நட்சத்திரம் யாருன்னு சொல்லி. வரங்கள் இருக்கலாம், கனிகள் தான் ரொம்ப முக்கியம். கடந்த நாட்களில் நான் சொன்னதான அந்த ஒரு ஊழியக்காரர், அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்ததான குடும்பத்தினுடைய பின்னணியை குறித்து சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஒரு முற்கோபக்காரர், அவங்க குடும்பமே இப்படி தான் கோபக்காரங்க. ஆனால் இவர் ரட்சிக்கப்பட்டு, இவர் ஜெயிலில் இருந்தவர் வெளியே ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து பயங்கரமான ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தார். திரளான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான அவரை ஃபாலோவர்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர் இன்றைக்கி இந்த நாட்களில் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். அவர் மேலே இருந்ததான அந்த வல்லமை, அந்த வரம் அது செயல்பட்டுச்சு. அதே நேரத்தில் அவருக்குள்ளே இருந்ததான கனி வெளிப்படவே இல்லை. அப்போது நம்ம வாழ்க்கையில் வரம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதான கனிகள். கனிகளினாலே நீங்கள் ஒருத்தர் அறிஞ்சு கொள்ள முடியும். இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதான அந்த அலையும் நட்சத்திரம் யார் என்று சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்பீர்களானால், நீங்கள் இந்த வசனத்தை படித்து பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த லிஸ்ட்டை உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதான நல்ல நட்சத்திரமாக, அலைகிற நட்சத்திரமாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிஸ்ட்டை வச்சு ஒவ்வொரு மனுஷனையும் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இப்போ இந்த நகை கடைக்கு போகும்பொழுது நீங்கள் விலை கொடுத்து வாங்கி தான் இருப்பீங்க. ஆனால் இந்த நகையை கொண்டு போய் கடைக்காரங்கிட்ட கொடுத்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு கல்லில் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பார். தேய்ச்சி தான் நல்ல நகையா கெட்ட நகையான்னு சொல்லுவார். நமக்கு பகீர் ஐயோ அப்படி வாங்கின நகையை போட்டு இப்படி தேய்க்கிறாரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்து திருட்டு நகையும் செல்லாத நகையும் வாங்கி நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையிலுமே இந்த அலைகிறதான நட்சத்திரம் யாருன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஒருவேளை முகமூடி போட்டு கொண்டு இருக்கலாம், மாற்று வேஷம் போட்டு கொண்டு இருக்கலாம். அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா உங்களுக்கு எளிதான வழி, வசனத்தை வச்சு நீங்கள் அவங்கள ஆராய்ச்சி பாருங்கள். இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறதான காரியங்கள், ஒருவேளை விபச்சாரம் இல்லாமல் இருக்கலாம், வேசித்தனம் இல்லாமல் இருக்கலாம், அசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், காம விகாரம் இல்லாமல் இருக்கலாம், விக்கிரக ஆராதனை செய்கிறத விட்டுட்டு நல்ல நம்ம கூடிய ஆராதனைக்கு வரலாம், பில்லி சூனியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இது ஒவ்வொன்றையும் அந்த மனுஷனை பார்த்து தேய்ச்சி இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை எதையாவது ஒன்று இருந்துச்சுனாலும் அவர் அலைந்து திரிகிறதான நட்சத்திரம் என்று சொல்லி நீங்கள் எளிதாக கண்டுபிடித்து கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு ஒரு ஷார்ட்கட்டான ஒரு வழியை சொல்கிறாரு. நம்மளை வீணாக அலைய வைக்கல தேவன், விருப்பம் இல்லை. உங்கள் நட்சத்திரத்தை ஏற்கனவே திருடிட்டு போயிட்டான். அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் அவங்கக்கிட்ட கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணும். அந்த செயல்படுகிறதான நட்சத்திரம் அலைகிற நட்சத்திரமா அல்லது நல்ல நட்சத்திரமா என்று பார்ப்பதற்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுதா? இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே அலைகிறதான நட்சத்திரம் யார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னா எளிதாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். எதெல்லாம் அலைந்து திரிகிறதான நட்சத்திரம் என்று சொல்லி உங்களால் எளிதாக கண்டுபிடித்து கொள்ள முடியும்.
உங்களை ஆண்டவர் அலைய வைக்க விரும்பலை. உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு வசனங்களை சொல்கிறாரு. நம்ம வசனம் நமக்கு தெரியாததுனால தான் நம்ம ஏமாந்து போயிடுறோம். அப்போ அலைந்து திரிகிறதான அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேவை வேத வசனம். அதில் ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாகணும். இல்லைன்னு சொன்னால் மற்ற ஜனங்களைப் போலவே நீங்களும் நானும் இந்த நாட்களில் ஏமாந்து போயிடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஆனால் ஆவியின் கனியை குறித்து சொல்லும் பொழுது 22ஆம் வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்போ நல்ல நட்சத்திரத்தை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஆவியின் கனிகளை நம்ம கொஞ்சம் அவங்களோட பார்க்கணும். அவங்க நிறைய பெரிய ஊழியம் செய்யலாம், நிறைய அற்புதங்கள் நடக்கலாம், அவர் கூட்டத்தில் நிறைய ஹீலிங் நடக்கலாம், அவர் கை வச்சா தொப்புன்னு கீழே விழுந்துடலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கிறதான கனிகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். அன்பு இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா, சமாதானம் இருக்குதா, நீடிய பொறுமை இருக்குதா, தயவு இருக்குதா, நற்குணம் இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, சாந்தம் இருக்குதா, இச்சை அடக்கம் இருக்குதா, இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அடுத்த வசனம், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம் என்கிறார். அப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் ஆவிக்கேற்றபடி நீங்களும் நானும் நடக்கணும். மாம்சத்தின் கிரியைகளை நம்மளை விட்டு அகற்றி போடும்படியாக இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் நமது உணர்ச்சிகளை அடக்கவோ அவைகளை கடந்து போகவோ இந்த உணர்வுகளை இல்லாமல் இந்த உணர்ச்சிகளை தேவனிடத்தில் சொல்லுவோம். கோபம் எனக்கு வருதுங்க, ஆத்திரம் எனக்கு வருதுங்க, அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நீங்களும் அலைந்து திரிகிற நட்சத்திரத்தை போல மாறிடுவீங்க. கோபம் இருக்குதா, ஆத்திரம் இருக்குதா, அதை என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அதில் விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னித்து கோபத்தோடு இல்லாமல் எல்லாரையும் மன்னிக்கணும். யார் மாதிரி மன்னிக்கிறதுக்கு நமக்கு உதாரணம்? இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல. அவனை நான் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, மன்னிக்கணும். இந்த சுவாபங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அது நம்மை நித்திய ஜீவனுக்கென்று நம்மை வழி நடத்தக்கூடியதான நல்ல நட்சத்திரமாக கர்த்தர் உங்களையும் உருவாக்குவார். உங்கள் மூலமாக இன்னும் அநேகரை நீங்கள் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீர்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஊழியம் செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், என்ன பண்ணாலும் சரி, ஜெபம் பண்ணுறேன், என்ன செஞ்சாலும் சரி, அதெல்லாம் வீணாக போயிடும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறதான நட்சத்திரம் அலைந்து திரிகிற நட்சத்திரத்துக்குரிய சுபாவமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது நிச்சயமாகவே உங்களை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ, நீங்கள் யாருக்கு போய் ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்களையும் உங்களை விட மோசமான நிலைமைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதனால் தான் நம்ம ஊழியம் செய்யும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் யோசித்து ஆராய்ந்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும், நாமே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்ப்போமானால் நம்ம ஒரு நாளும் தவறி போகவே மாட்டோம். எனவே முதலாவது நாம் நம்மை நடத்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது அதிக காயத்தை ஏற்படுத்தும். இது நம்மை அதிக வேதனை கொடுக்கும். மாம்சத்தின் கிரியைகளை நம்மிடம் ஏற்படுத்தும். பெருமையையும் காயத்தையும் கீறலையும் ஏற்படுத்தும். இதை உடனே சரி செய்யாவிட்டால் இந்த காரியம் நம்மையும் ஒரு அலையும் நட்சத்திரமாக மாற்றிவிடும். நல்ல நட்சத்திரமாக தான் இருக்கிறீங்க, சீக்கிரமாக ஆனால் அலையும் நட்சத்திரமாக பிசாசு உங்களை மாற்றணும்னு சொல்லி உங்களுக்குள்ள கோபத்தையும் எரிச்சலையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணுறான். கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. அதனால் கோபம் மனிதனுடைய இயல்பு தான். அந்த கோபத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் பாவம் செய்யக்கூடாது, எரிச்சலோடு இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் அலையும் நட்சத்திரமாக இருக்க மாட்டீங்க. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய அலையும் நட்சத்திரங்களை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
ஏசாயா 14 அதிகாரத்தில் பாபிலோன் ராஜாவை குறித்து அவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளையே என்று அழைக்கிறார். நட்சத்திரத்தை குறித்து அழைக்கிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவமானங்களுக்கு நுரைத்தழுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள், இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விடிவெள்ளி என்று சொல்லி ஒரு பேர் சொன்னாலும், நட்சத்திரம் என்று சொன்னாலும், அதிகாலையின் மகனாக அவன் இருந்தாலும் அவனுடைய முடிவு மோசமான நரகத்துக்கு தான் போகும். ஆனால் கர்த்தர் நம்முடைய விடிவெள்ளியாக இருக்கும் பொழுது நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். எஸ்தர் ஒரு நீதியான நட்சத்திரமாக இருந்தார். எசபேல் ஒரு போலியான மார்க்கம் அடைந்து திரிகிறதான ஒரு நட்சத்திரமாக இருந்தான். பாலாக் இவன் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு குருடனாக தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டான். எசபேல் பாருங்க, எலியா தீர்க்கதரிசிக்கு எதிராக கிரியை செய்கிறான், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்க. ஆமான் மொர்தெக்காயை அழிக்கும்படியாக முற்படுறான். ஆனால் எஸ்தர் நீதியின் நட்சத்திரமாக இருக்கிறார். அவள் அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் அவளை அந்த அரண்மனையில் கொண்டு வந்து உட்கார வைத்தார். ஆனால் நம்முடைய தேவன் அவர் யாக்கோபின் நட்சத்திரமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார். இதை குறித்து நாம் என்னாகும் புஸ்தகத்தில் 24 அதிகாரம் 15 19 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாயல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், அது மோவாபியின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி பிழையாம் சொல்கிறார். இவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி தான். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசனத்தை நம்பி ஏமாந்து போயிட்டே இருக்கிறாங்க. உங்கள் கார் நம்பர் இது, உங்கள் வீட்டு கதவு கலர் இது, உங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த மாதிரி காரியம்லாம் நிறைய தீர்க்கதரிசனங்கள் இந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவைகளெல்லாம் தீர்க்கதரிசனம் கிடையாது, அதெல்லாம் வேர்ட் ஆஃப் நாலேஜுன்னு சொல்கிறது. அறிவை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை இது குறி சொல்கிற ஆவிக்கும் இருக்குது இது. அதனால் தீர்க்கதரிசி என்று சொல்லி தீர்க்கதரிசனத்தை சொல்லி நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. தீர்க்கதரிசனம் சபையின் பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும். பாவத்தையும் குறித்து, நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தும். நீ என்ன செஞ்சாலும் உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னா அது தீர்க்கதரிசனமே கிடையாது. அவங்க செய்கிறதான காரியங்களை கண்டித்து உணர்த்தணும். இதுதான் தீர்க்கதரிசனம். அதனால் நீங்களும் இந்த நாட்களில் நிறைய பேரை தீர்க்கதரிசிகளை பார்ப்பீங்க, தீர்க்கதரிசன கூட்டத்துக்கு போவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். இல்லைன்னா ஏமாந்து போயிடுவீங்க. கள்ள தீர்க்கதரிசனத்தை கருத்து ஏமாந்து அவங்க அலைகிற நட்சத்திரமாக இருப்பாங்க, உங்களையும் அலைய வச்சுடுவாங்க. அதனால் நீங்கள் இயேசுவை நம்புங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று சொல்லி கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அந்த இயேசுவை தேவன் விடிவெள்ளியாக உயர்த்தினார். இவர் தான் விடிவெள்ளி. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். இயேசு ஒரு நட்சத்திரம்தான், விடிவெள்ளி நட்சத்திரம். உங்களையும் என்னையும் நட்சத்திரமாக தான் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய நட்சத்திரம் அலைந்து திரிகிற நட்சத்திரத்தினால் பாதிக்கப்பட்டு நம்முடைய குடும்பம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இதிலிருந்து நம்மை தப்பிக்கும்படியாக இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அலையும் நட்சத்திரங்கள் யார் என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த அலையும் நட்சத்திரனுடைய வேலைகள் என்ன என்று சொன்னால், இது தேவ பிள்ளைகளுடைய நட்சத்திரத்தை அழிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடே அது கிரியை செய்யும். உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை, உங்களுடைய நட்சத்திரத்தை அழிக்கும்படியாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்து கொண்டே, சபைக்குள்ளே இருந்து கொண்டே நமக்கு எதிராக கிரியை செய்யும். வசனத்தை நம்ம தெளிவாக அறியலைன்னா இது நம்ம மேலே இருக்கிற நட்சத்திரத்தை அழித்து போயிட்டுரும். அடுத்ததாக கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான இடத்த
நீங்கள் சுதந்திரிக்கக்கூடாது, உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இந்த அலையும் நட்சத்திரம் உங்களை கெடுத்து கொண்டே இருக்கும். அது ஏற்றது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஆனால் அதை கெடுக்கும்படியாக, உங்களை அலைய வைக்கும்படியாக அந்த அலையும் நட்சத்திரம் உங்களோடு பேசும். அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது உங்களை முன்னுக்கு கொண்டு போகாது, உங்களை பின்னுக்கு இழுக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. இது உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிறதான இந்த இடத்தை நீங்கள் சரியான நேரத்தில் அடைய முடியாதபடிக்கு உங்களை தாமதிக்க செய்யும். ஒருவேளை நடக்கும், ஆனால் தாமதமாக நடக்கும். கர்த்தர் வைத்திருக்கிறதால அவரை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறார். உங்களுக்குன்னு எதெல்லாம் முன்குறிச்சாரோ அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் அவர் நிறைவேற்றுவார் ஒழிய ஒரு நாளும் தாமதிக்க மாட்டார். அப்படி தாமதிக்குன்னு சொன்னால் அலையும் நட்சத்திரம் ஏதோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்குது என்று சொல்லி தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்ததாக உங்கள் மேலே சாத்தானின் குறியீடுகள் போடப்பட்டிருக்கும். பிசாசினாலே நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். பிசாசினாலே பேர் குறிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட தீமையின் அடையாளங்கள் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா இந்த அலையும் நட்சத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சரி, இவங்க யார், இவங்க எதுக்கு என்ன பின்தொடர்ந்து வராங்க? அவங்க வேறு ஆளை பிடிச்சிக்க கொள்ள வேண்டித்தானே. வேறு இடத்துல போய் நமக்கு ஆலோசனை சொல்லாமல் எதுக்கு எனக்கு வந்து ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு மேலே செயல்பட்டு வருகிற பலவானாக இருக்கிறான் அவன். உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக கண்காணிக்கின்றதான தீமையாக கண்ணாக இருக்கிறான் அவன். அவங்க எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கண்காணித்து உங்களை வேறு திசைக்கு திருப்பணும்னு சொல்லி அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஏன் இப்போ என்ன பின்தொடரலாம் அப்படின்னா, உங்கள் மேலே தெய்வீக அழைப்பு ஒன்று உண்டு. உங்களுக்கென்று கர்த்தர் பிரத்யேகமான ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் இழந்துவிட வேண்டும் என்று சொல்லி, உங்களை வீணாக அலைய வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கம் தப்பி அலைகிறதான நட்சத்திரத்தை உடையவர்கள் அநேகர் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே, என் சபைக்குள்ளாவே இருப்பாங்க. அதனால் தேவனுடைய வார்த்தையை பார்த்து நீங்கள் அவங்கள அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த வரத்தை கொடுங்க. ஆண்டவர் என்ன வரம், எது கெட்டது எது நல்லது என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர். நீங்கள் வேறு எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. டிசைனிங் ஸ்பிரிட் எனக்கு வேணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்குள்ளே யார் இந்த மாதிரி தீமையான அலைகிற நட்சத்திரங்கள் இருக்கிறாங்கன்றதை சொல்லி எங்களுக்கு கர்த்தர் காண்பீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்காக இல்லை, அவங்க கூட இருக்கிற தொடர்பை நீங்கள் வெட்டிடணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் விட்டுணும். இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போதும், இதுவரை அவங்க தடை பண்ணது போதும். இனிமேல் நம்ம அதில் தடையிலிருந்து நம்ம வெளியே வரணும். தெபோராளை குறித்து சொல்லும் பொழுது விழி விழி தெபோராளை அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம விழித்து எழுந்து இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக யுத்தம் செய்ய வேண்டியது இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது உங்களை பொருளாதார சிக்கலில் உங்களை கொண்டு போய் சிக்கிக்கொள்ள வச்சிடும். உங்களுடைய சரியான நண்பனாக இருக்க முடியாது. உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு பிசாசு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஜெப வாழ்க்கையில் பிசாசு இது ஒரு பிரச்சனையாக உண்டாக்கிடுவான். உங்களால் ஜெபிக்கவே முடியாது. ஜெபம் பண்ணால் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இந்த அலையும் நட்சத்திரம் உங்கள் எல்லைகளுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களால் ஜெபிக்கவே முடியாது, உங்களால் உபவாசிக்கவே முடியாது. ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் உபவாசிக்க முடியல? உங்களுடைய எல்லைகளுக்குள்ள ஒரு அலையும் நட்சத்திரம் ஒன்று உண்டு என்பதை கர்த்தர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் வெளியேற்றணும். இல்லைன்னா உங்களுடைய பிரயாணத்தில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க, தாமதிச்சிடுவீங்க. பிரயாணப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போய் சேரவே முடியாது. இந்த அலையும் நட்சத்திரங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் நம்ம சந்திக்க வேண்டியதான சில பிரச்சனைகள் இருக்கும். எப்பயுமே சாத்தானுக்கு அடிமைகளாகவே இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் ஒரு நன்மையும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராது. எப்போ பார்த்தாலும் சாத்தானுக்கு அடிமையாக இருப்பீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு மிகவும் கஷ்டப்படுவீங்க. ஜெபத்துக்கு பதில் வராது. உங்களுக்கு கனவு நிறையா வரும், எல்லாம் பிசாசினால் கொடுக்கப்படுகிற கனவுகளாக இருக்கும். உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கை உங்களால் எளிதாக அடைய முடியாது.
திருமண காரியங்கள் அமைவது மிகவும் போராட்டத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் எழுந்து நிற்பது என்பது கூடாத காரியம். நான் விழுந்துட்டேன், எழுந்துருவேன், போன தடவை விழுந்து ஏஞ்சினா இங்கே ரொம்ப முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படியே விழுந்து விழுந்து ஏஞ்சிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் கடைசியாக உங்களை போட்டு ஒரே அழுத்தி விடுவான் பிசாசு. எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கிற உன்னை நிற்கவே விட மாட்டான்னு சொல்லி உங்களை ஒரே அடியாக போட்டு அமைக்கி விடுவான். அதனால் அலையும் நட்சத்திரத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்து எவ்விதமாக வெளியே வராது, தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதல் இடம் கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கையில் கொடுத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவ காரியங்களிலிருந்து வெளியேற தேவனிடத்தில் ஜெபிங்க. இந்த நட்சத்திர திருடலுக்கு எதிராக ஜெப பலிபீடத்தை கட்டி எழுப்ப தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் இருந்து நீங்கள் ஜெபம் பெற வேண்டி உபவாசமும் ஜெபமும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த அலையும் நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உபவாசமும் ஜெபமும் உங்களுக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. உங்களுடைய இடைவிடாத ஜெபத்தின் மூலம் நீங்கள் இந்த கொடிய தீமையின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாகவே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை இயேசுவின் இரத்தத்தின் மூலமாகவும் பரிசுத்தாவின் அக்கினியின் மூலமாகவும் மூடி மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கணும். நம்ம நட்சத்திரம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாகவும் தேவ சமூக அக்கினிக்குள்ளாகவும் நீங்கள் ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நட்சத்திர திருடர்கள் யார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவன் நம்ம குடும்பத்துக்குள்ளாரே இருக்கலாம், சபைக்குள்ளார இருக்கலாம், நமக்கு நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கலாம், உறவுக்காரர்கள் என்ற பெயரில் இருக்கலாம். ஆனால் அவங்க அலையும் நட்சத்திரங்கள் என்று நமக்கு தெரியாதபடிக்கு அவங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோமானால், அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்போமானால், அவங்கள கேட்டுக்கிட்டு எதையும் விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரி காரியங்களை செய்வோமானால் நிச்சயமாகவே அது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அதில் ஒரு எந்த விதமான லாபமுமே வராது. நீங்கள் இவ்வளோ நாள் போராடிக்கிட்டே இருந்தீங்க, கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த அலையக்கூடிய நட்சத்திரத்தை உங்களுடைய எல்லைகளிலிருந்து வெளியேற்றும்படியாக நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? அலையும் நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லைகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இருக்குமானால் அவங்களை வெளியேற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிறதான நட்சத்திரத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தகப்பன் வீட்டிலிருந்து எங்களை பின்தொடர்ந்து வருகிற அனைத்து தீமையின் திருடர்களின் கரங்கள் அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மேல் இருக்கிற நட்சத்திரத்தை கண்காணித்து வருகிற அனைத்து தீமையின் கண்களும் இயேசுவின் நாமத்தினால குருடாவதாக, எங்களுடைய இலக்கை மாற்றும்படியாக எங்களுக்கு எதிராக கிரியை செய்து வருகிற தீமையின் வல்லமைகள் மேல் தேவ சமூகத்து இடிமுழக்கங்கள் ஏற்பட்டு அழிந்து போவதாக. தேவனே எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எங்களுடைய இலக்கை அழிக்கும்படியாய் செயல்பட்டு வருகிற அனைத்து அதிகாரிகள் மேலும் சரி செய்ய முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் ஆண்டவரே. அவளை ஏந்திரிக்க முடியாதபடி கர்த்தர்களை கீழே விழ தள்ளுவீராக. என்னுடைய நட்சத்திரத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அனைத்து மந்திர பானைகளும் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போவதாக. எனக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிற மந்திர சூனிய வல்லமைகள் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து சாம்பலாய் போகட்டும். ஆவியின் மண்டலத்தில் என்னுடைய நட்சத்திரத்தின் மேலும் என்னுடைய தலையின் மேலும் ஊற்றப்பட்ட தீமையின் இரத்த பலிகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. என்னுடைய வீட்டின் சுவரே, நீ என் சத்தத்தை கேட்பாயாக. நீ எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட அனைத்தின் தீமையின் நம்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அனுப்பப்பட்ட இடத்துக்கே திருப்பி அனுப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தற்சமயம் எனது நட்சத்திரம் என்னுடைய எதிராளியின் வசம் இருந்து என்னிடம் திரும்பி வருவதாக. நம்மிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட நட்சத்திரம் மறுபடியும் என்கிட்ட திரும்பி வரும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய பெயருக்கு எதிராக செயல்பட்டு வருகிற தீமையின் செயல்பாடுகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. என்னை பின்னுக்கு தள்ளும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிற அனைத்து தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாமல் போவதாக. என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அனைத்து மாந்திரிக செயல்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாமல் போவதாக. எனது படத்தை வைத்து அதன் மூலம் என்னை கண்காணித்து வருகிற தீமையின் கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே குருடாவதாக. எனக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அனைத்து தீமையின் நபர்களும் பரிசுத்தாவின் அக்கினியால் எரிந்து போவார்களாக. எனது நட்சத்திரத்தின் பலனை நான் அடைய முடியாதபடிக்கு அதனை வேறு நபர்களுக்கு மாற்றி செயல்பட்டு வருகிற எல்லா மனிதர்களும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு அகன்று போவார்களாக. எனது இலக்கை நான் அடைந்து அதனை செயல்படாதபடி செய்கிறதான எல்லா விதமான மந்திர செயல்பாடுகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக.
என் மேல் அவமானத்தையும் வெறுப்பையும் கொடுக்கும்படியாக எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எனக்கு எதிராக செயல்பட்டு வருகிற தீமையின் வல்லமைகள் மேல் சடுதியாக தேவனின் கோபம் வருவதாக. என்னுடைய நட்சத்திரங்கள் மேலே சாபங்களை சொல்லி அது ஒருபோதும் பிரகாசிக்கக்கூடாது என்று சொல்லும் மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக தேவனே நீர் என்னை பிரகாசிக்க செய்ய முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எனக்கு எதிராக எழுதப்பட்டு எனக்கு எதிரான மரண ஆயுதங்களை செயல்படுத்தும்படியாய் சொல்லி வருகிற மனிதர்களின் முன்பாக இயேசுவே நீர் என்னை உயர்த்தி அருளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். என்னை கண்காணித்து வருகிற அனைத்து தீமையின் சக்திகளும் தேவ சமூகத்து அக்கினியின் மூலம் எரிந்து போவதாக. நான் என்னை இத்தகைய தீமையின் எல்லைகளிலிருந்து இயேசுவின் நாமத்திலே வெளியேறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய நட்சத்திரத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிற தீமையின் நில உரிமையாளர்கள் என்னை விட்டு வெளியேறுவார்களாக. எனது முன்னேற்றத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அனைத்து சாத்தானின் நபர்களும் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவார்களாக. என்னுடைய எதிராளி என்னால் போக முடியாது என்று சொல்லும் இடத்திற்கு தேவனே நீர் என்னை போகச் செய்யும் ஆண்டவரே. என்னுடைய நட்சத்திரமே நீ என்னை எனது ஆவிக்குரிய நிலையிலிருந்து என்னை மேன்மையடைய செய்வாயாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். எங்களிடத்தில் தீடி செல்லப்பட்ட நட்சத்திரங்கள் எங்களை வந்து சேரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக அலைந்து திரிகிறதான நட்சத்திரங்கள், காரியங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த நபர்கள் இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய வாழ்க்கையை விட்டு எல்லையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு நிமிடம் நம் தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக கிரியை செய்கிறதான இந்த தீமையின் நட்சத்திரங்கள், அலையும் சக்தி கொண்ட தீமையின் வல்லமைகள் அவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்களுக்குள்ளாக அவர்கள் போவார்களாக. தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை நாங்கள் இழக்கச் செய்யும்படியாய் எங்களுக்கு எதிராக இந்த நாள் வரையிலும் இந்த நிமிடம் வரையில் எங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறதான அந்த நபர்களை கர்த்தர் எங்களுக்கு இனம் கண்டு கொள்வீராக, காட்டுவீராக. அவளை நாங்கள் பார்த்து அவர்களை எங்களுடைய எல்லைகளிலிருந்து வெளியேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.